ராமசுப்ரமணியம் சார், கிட்டத்தட்ட 120 நாளுக்கு மேலே தொடர்ந்து பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. போகிற இடம் எல்லா இடங்கள்லையுமே பேசிட்டு தான் இருக்கிறாரு, இவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு. அதுக்கு பெரிய அளவில் இந்த ஒரு 100 நாளில் பெரிய அளவில் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் திருச்சியில் அரியலூர்லேயும் திருச்சியிலையும் பேசிட்டு போன பிறகு உடனடியாக ரியாக்ஷன் கொடுக்குறாரு சார். இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படின்ட்டு பொத்தாம் பொதுவாக எதையும் தெரிந்து கொள்ளாமல் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்கள் அப்படின்ட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு விழாவில், அதுவும் முதலமைச்சர் பங்கேற்ற ஒரு அரசு விழாவில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்கட்சியாக தாவேகாவை பார்க்க தொடங்கிடுச்சா சார் திமுக? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல திரு விஜய் அவர் கொஞ்சம் மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகரித்து வருவதாகத்தான் நான் பார்க்கின்றேன். நான் இல்லைன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ரூல் அவுட், அவருக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்னா அது நியாயமாக இருப்பதாக எனக்கு தெரியல. அதாவது வெற்றி பெறுவதற்கு அல்லது ஆட்சி அமைப்பதற்கு அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் தி ஓட்ஸ் அவர் கார்னர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டு, ஒரு 8-10% வரைக்கும் அவருக்கு ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். சரி, ஆகவே நீங்க நம்ம முதல்வர் அவர்கள் பேசினார்கள் என்றால் அது டெஃபினட்டா திரு விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு விளக்கமாகவும் இருக்கின்றது. 2 விஷயம். ஒன்று, திரு இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார், ஒரு 100 நாட்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். பல இடங்கள்ல இதை செய்யல அதை செய்யலன்னு அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார். ஒரு கான்கிரீட்டா எந்தெந்த இடத்துக்கு இது எல்லாத்துக்கும் மானாவாரியா நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொழுதுபோக்காக பேசுவதாகத்தான் எனக்கு தோன்றது. தானே அவரால் அதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நாம அதை பத்தி இவாலுவேட் பண்ணோம்னா டெஃபினட்டா அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோன்றது. அடுத்ததாக திரு விஜய் அவருக்கு இந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய செல்வாக்கின் காரணமாக அவர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு சார். நான் அவருடைய பேச்செல்லாம் நம்ம மொழியமாக கேட்டேன். இன்ஃபேக்ட் திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இதை செய்தீர்களா அதை செய்தீர்களா, இந்த வாக்குறுதியை கொடுத்தீர்களா, அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்காரு. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் என்னென்ன நடந்திருக்கின்றது அப்படிங்கறதையாவது நீங்க தெரிஞ்சுன்னு பேசணுமா, பேசாம இருக்கணுமா? இன்னைக்கு ஒரு திட்டம் என்னன்றா, இந்த அம்மா அப்பா இல்லாத ஒரு 18 வயதுக்கு குறைவான குழந்தைகள், ஒரு அனாதரவான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஒரு உதவும் கரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம். அதாவது தாயுமானவர் என்ற திட்டத்தின் ஒரு அங்கமாக மாசம் 2000 ரூபாய் அவங்களுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் கொடுக்க போகின்றேன் என்பது என்ன அற்புதமான திட்டம். இதெல்லாம் பத்தி பேசணுமா வேண்டாமா? இன்னைக்கு எவ்வளவு பயனாளிகள் அதனால பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் பார்க்க வேண்டாமா? அதே போல எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் செல்வம் சொல்றாரு, எனக்கு எங்க பக்கத்துல ஒண்ணுமே யாரும் வரவே இல்லை, மருத்துவத்துக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி இல்லம் தேடி மருத்துவம், அதை பத்தி அவர் பேசுகிறார். தயவுசெய்து பல இடங்கள் இருக்கிறத நீங்க பார்க்கணும். உங்க கண்ணுல ஒரு கண்ணாடி, கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு அல்லது கண்ணை கட்டி கொண்டு நீங்க இருந்தா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. கிராமப்புற பகுதிகளில் வேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எனக்கு பிபி இருக்குன்னே தெரியாது, சுகர் இருக்குன்னே தெரியாது அப்படின்னு எல்லாம் பேசுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எனக்கு இந்த இல்லம் தேடி மருத்துவம் அந்த உதவியின் காரணமாகத்தான் எனக்கு தெரிஞ்சுன்னா இப்பொழுது நான் மருந்து உட்கொள்ள ஆரம்பித்து விட்டேன் இலவசமாக அப்படின்னு மகிழ்ச்சியோடு பேசுகின்றார்கள் என்றால் அதெல்லாம் என்ன, இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் கிடையாதா? இதெல்லாம் அந்த போன தடவை அவங்க எலக்டோரல் ப்ராமிசஸ்ல இதெல்லாம் சொல்லலைன்னா கூட, பட் இதெல்லாம் மக்களுக்கு மிக தேவையானது என்பதை உணர்ந்து நம்முடைய முதல்வர் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதை பாராட்டத்தை கூட உங்களுக்கு மனசே கிடையாது. மூன்றாவதாக எங்க சார் நான் பார்க்கிறேன், இந்த குழந்தைகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய், அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறதுக்கு அதற்கு முழுமையாக உதவி செய்வதற்கு இந்த அரசாங்கம் முன் வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்போஷர் என்ற வகையில மிகப்பெரிய அளவிற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய கல்வி அமைச்சர்.
சரி. அடுத்ததாக மாசம் 1000 ரூபாய் அந்த மேற்படிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது உரிமை. அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகள், இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் 2 பேருக்குமே கொடுக்குறாங்க 1000 ரூபாய். இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய சமாச்சாரம், இதெல்லாம் எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் இந்த இல்லம் தேடி மருத்துவம் இருக்க, அதை பத்தி யுனைடெட் நேஷன்ஸே மிக பெருமையாக பேசி நம்முடைய கையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை அவர்கள் பேசுகின்றார்கள். ஆனால் நமக்கு அதை பற்றி பேசுவதற்கு இழிவாக பேசுவது கூடாது. அதை வந்து நாம பெருசா பாராட்டலைன்னா கூட அது வந்து எனக்கு ஒண்ணுமே எங்கேயுமே தெரியல எனக்கு அப்படின்னு இழிவெல்லாம் பேசக்கூடாது. அது அவ்வளவு அற்புதமான ஒரு திட்டம். நீங்க தவறா சொல்றீங்க ராமசுப்ரமணியன் சார், நீங்க தவறா சொல்றீங்க. சரி சார், ஓகே. மிஸ்டர் செல்வம், உங்கள்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன், யாரா பேசும்போது குறுக்கு இறங்கி கட்டி நான் என்னதை தவறா சொன்னேன் அப்படின்னு ஏதோ பொதுவா பேசினா என்ன சார் அர்த்தம்? நீங்க கண்ணாடி போடுங்க சார். நான் கண்ணாடியே போடுறது இல்ல. நான் கண்ணாடியை போடுறது சார். ஒரு நிமிஷம் இருங்க அண்ணன், என்ன தவறா சொல்லிட்டார் சொல்லுங்க. எனக்கு கண்ணாடி, நான் மஞ்சள் கருப்பு கண்ணாடி போடணும், பார்க்கவே இல்ல அப்படி சொல்றேன். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சார். கிராமங்கள்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்ல டாக்டர்ஸ் இல்ல, செவிலியர்கள் இல்ல. அதை விட்டுட்டு மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இப்படி உருட்டு விட்டுக்கிட்டு இருந்தா இது நியாயம் கிடையாது. சரி, பேசி முடிச்சிட்டீங்களா? அவரை பேச விட்டுருங்க. இல்ல அதாவது அவர் பேசும்போது நான் ஒரு நாகரிகங்கிறது ஒரு வார்த்தை கூட குறுக்க பேசல. என்னாலையும் பேச முடியும், என்னாலையும் அவர் பேசுறதை விட இன்னும் அதிகமாக இறஞ்சி பேச முடியும். ஆனா என்னுடைய பாணி அது அல்ல. ஏனென்றால் நான் இப்ப யாரையும் அலோவ் பண்ணிட்டு பேசுவதை அலோவ் பண்ணிட்டு என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன். இல்லாமல் அவருக்கு ஒரு கட்சி இருக்கு, அதுக்காக அவர் வந்து இப்படி எல்லாம் பேசணும்னு அவருக்கு ஒரு தலையெழுத்து. இன்ஃபேக்ட் அவருடைய கடைசியில பேசுகின்ற முறையில பார்க்கும் பொழுது, போன தடவை நான் சொன்னேன் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி அவரோட டிபேட்ல கலந்த போது, இப்ப பிஜேபி விட்டு வேற கட்சிக்கு போடுவார் போல இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்லுகின்றேன். அவர் கிட்டத்தட்ட அனுமதிக்காதீங்க, தனிப்பட்ட தாக்குதலை நீங்க அனுமதிக்காதீங்க. அவரு ராமசுப்ரமணியன் சார் பிஜேபி இருந்து வந்தவரே. அண்ணே நான் யாரு இல்லைன்னு சொன்னேன், எல்லாரும் ஊர் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். சார் நான் வந்து பிஜேபி இல்ல சார், ஜனசங் காலத்துல இருந்து இருந்தவன் சார். நீங்க என்ன உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க இப்படி பண்ணாதீங்கண்ணே, கொஞ்சம் பேச விடுங்கண்ணே. அவர் தனிப்பட்ட தாக்குதலை நீங்க அனுமதிக்காதீங்கன்னு சொல்றேன். தனிப்பட்ட தாக்குதல் பண்ணிட்டாங்க, கருப்பு கண்ணாடி போடுங்கன்னு சொன்னா பிரச்சனையா? போட்டு எம்ஜிஆர் மாதிரி ஆயிடுங்களா? யாரு வேணாண்ணா? சரி சார், சார் முடிச்சிட்டீங்களா? நான் ராஜாட்ட போறேன். இல்ல நீங்க போறதுக்கு முன்னாடி இது மாதிரி உலக அரங்கிலேயே 35 வரை நீங்க பேசுங்க சார். ஒரு நிமிஷம் சார். அதாவது உலக அரங்கிலேயே நம்முடைய மருத்துவத்தை, இல்லம் தேடி மருத்துவத்தை பத்தி பெருமையாக பாராட்டுகின்றார்கள்னா அதை வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு அப்படி செய்கின்றதே என்பதுல நாம பெருமை கொள்ளணும். ஓகே. அதை விட்டுட்டு அதை வந்து சிறுமையாக பேசுவது என்பது தவறு என்பதை நான் சொல்றேன். இது யாரும் தனிப்பட்ட தாக்குதல் என்பதே கிடையாது. ஓகே சார். மூன்றாவது இந்த அப்புறம் ஒரு சமூக அளவிற்கு நீங்க வந்து பார்க்கணும் சார். அதெல்லாம் இந்த இவர் விஜய் பேசுறார், 1000 ரூபாய் கொடுத்துட்டு சொல்லிட்டு காமிச்சுட்டு இருக்காங்கன்னு. அரே கமான், என்ன சார் 1000 ரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயமா சார்? ஒரு கோடியே 15 லட்சம் பேருக்கு மாசம் 1000 ரூபாய் போய் கொண்டிருக்கின்றது. அது இன்னும் ஒரு சில நாட்கள்ல கரெக்டான டீடைல்ஸ் வரப்போகின்றது. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு இந்த மாசம் 1000 ரூபாய் என்பது வரப்போகின்றது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல சார். இதுதான் சமூக நல திட்டம் என்பது பெயர். ஓகே. சோசியல் என்ஜினியரிங்னா என்ன சார் அர்த்தம்? ஓகே சார். சொசைட்டியை மேம்படுத்துவதற்கான மிகப்பெரிய அற்புதமான திட்டங்கள், இதெல்லாம் பத்தி நாம பேசணுமா வேண்டாமா? இவளை பத்தி நான் வந்து நல்ல விஷயத்தை நாம் பாராட்டுவதற்கு நமக்கு மனசு இருக்கணும். அதை விட்டு நான் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்து கடுமையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுவது கூடாது. ஆகவே இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவாக நான் ஒரே விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். பழைய எதிரிகள் நமக்கு யாருன்னு தெரியும், அதான் ஏடிஎம்கே. புதிய எதிரிகள் யாரு? அது இப்ப புதுசாக கிளம்பி இருக்கின்ற விஜய். இவர்கள் எல்லாம் திமுகவை அழிக்க முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். உண்மை உண்மை உண்மை. இரண்டாவது, கொள்கை இல்லாமல் கும்மாளம் அடிக்கும் கூட்டம் திமுக அல்ல. எஸ், அதுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கின்ற, அதன் வழியாகத்தான்
திமுக செயல்பாடு என்பது இருக்கின்றது. ஆகவே ஒரு கொள்கையும் இல்லாம இது அதை செய்தீர்களா அதை செய்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எது தீர்வே இல்லாத ஒரு சினிமா பாப்புலாரிட்டியை வச்சுட்டு பேசுவது என்பது அர்த்தமற்ற பேச்சு என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் பேசியது மிக மிக சரியானதாகத்தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது எனக்கெல்லாம் ரொம்ப லங் பவர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தா என்னால அங்க பேசுவது என்பது இயலாத ஒரு காரியம். அது இன்க்ளூடிங் செல்வம் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பேசும்போது அவர் ரொம்ப குறுக்கிட்டு பேசினார். ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் லங் பவர். பட் ஒரே விஷயம், 1008 குறைகள் நீங்க டிஎம்கே மேல வச்சாலும் அதே குறைகள், அதே சர்க்காரிய கமிஷன், அதே மற்ற ஊழல்கள், வீராணம் ஊழல், இதெல்லாம் எத்தனையோ தடவை பேசியாச்சு. ஆனா இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் வைத்து அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் என்ன? அப்ப மக்களுடைய செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கின்றது என்று பொருள். இரண்டாவதாக ஒரே ஒரு நிமிஷம், இறஞ்சி சத்தங்கத்தெல்லாம் போட மாட்டேன். இரண்டாவதாக இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியில ஏராளமான அந்த திட்டங்களின் பலன்கள் பெருவாரியாக அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் போய் சேர்க்கின்றது. அதனால் அவர்களுடைய ஏகோபித்த ஆதரவு என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்றது. இதுதான் இப்ப சமீபத்தில் இந்தியா டுடே கருத்து கணிப்பு மிக தெளிவாக சொல்லியது. ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது கூட்டணி இல்லாமலே நின்னலாம் திமுக பெரிய அளவுல அபரிமிதமான ஆதரவு. ஆட்சிநாத பாரதி, நான் உங்ககிட்ட கடைசியா வரேன் பாரதி, நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்க பாரதி. அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார்.